நாமக்கல்லிலிருந்து என்னுடைய நண்பராகிய சுரேஷ் சர்மா ஐயா அவங்க அதாவது ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வருகிறாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட துறையில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு துல்லியமாக பலன் கணிக்கும் சிறந்த ஜோதிடர். ஜோதிடம், ஆன்மீகம், புரோகிதம் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவதோடு கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் பல ஹோமங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். பல ஜோதிட சங்கங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இவர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கிற்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பவர். விழாவின் கௌரவ அழைப்பாளர் நாமக்கல் ஜோதிட ரத்னா ஆன்மீக ஜோதிடர் திரு சுரேஷ் சர்மா அவர்களை பேச வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். சபையில் விட்டிருக்கும் ஆன்மீகத்தின் பால் நாட்டமும் அறிவியல் ஓடே வேதத்தின் அங்கமான இனிய ஜோதிடக் கலையை ஆர்வமாய் பயின்று அனைவருக்கும் நல்ல வண்ணம் உரைத்து இவ்வுலகிலே பலவிதமான சிறப்புகளை செய்து வரக்கூடிய தத்தமது வாழ்வியல் முறைகளிலே ஜோதிடத்திற்கென தனி ஒரு முத்திரை முறைகளையெல்லாம் உலகிற்கு அறிமுகப்படுத்தி நமக்கு பாடங்களையும் நல்ல ஒரு ஜோதிட கருத்துக்களையும் அவ்வப்போது தெள்ள தெளிவாக தந்து வரக்கூடிய ஆன்றோர்கள், சபையிலே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், உயர்திரு தங்கபாண்டி ஐயா அவர்கள், முகுந்தன் முரளி ஐயா அவர்கள், அபிராமி சேகரண்ணா அவர்கள், மணிசேகர் ஐயா அவர்கள், சற்று முன் எனக்கு முன் பேசிய அருமை அக்கா மலர் மருத்துவத்திலே அற்புதமாய் ஒரு மனமாற்றத்தை, மனதினுடைய எண்ணங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை நமக்கெல்லாம் வழிகாட்டியாக குறிப்பாக உணர்த்திய அத்துணை ஆன்றோர்களுக்கும் என்னுடைய சபை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அகஸ்தியர் ஜோதிட நிலையத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த அகஸ்தியர் மேடைக்கு வந்தால் அவர்களுக்கு தொட்டனைத்து ஊரும் மணற்கேணிங்கிற மாதிரி இந்த மேடையிலே நின்று பேசுவதே அகத்திய பெருமானுடைய அருள். அதிலையும் ரவீஷ் ஜெயக்குமார்னு அவருடைய பேர். அதனுடைய தன்மை என்னென்னா, சூரியன் இல்லாமல் நட்சத்திர மண்டலம் இல்லை, வானமண்டலம் இல்லை, கிரகங்கள் இல்லை, கோள்கள் இல்லை, ஜாதகம் இல்லை. அப்படி நம்மளை எல்லாம் வளரக்கூடிய அந்த திருத்தியை அப்படிங்கிற அந்த திதியை தன்னுடைய முன்னால் வைத்து கொண்டு ரவி என்கின்ற ஒற்றை குதிரையால் 7 குதிரைகளைப் போல நம்மெல்லாம் இயக்கக்கூடிய அந்த ரவி ஜெயக்குமார் அவர்களுடைய அன்பான ஒரு விரிவாக்கம் அகத்தியர் ஜோதிட நிலையம் குன்றிலிட்ட மணி போலே மோகனூரில் மாத்திரம் வேலை செய்யக்கூடாதுன்னு பட்டி தொட்டி அத்துணை நகரங்களுக்கும் அதனை பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு மோகனூருக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நகரமாக இப்பொழுது நமது தலைநகரமான சென்னை மாநகரத்திலே ஜாம்பவான்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த சபையிலே இந்த ஒரு கருத்தரங்கை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அந்த சங்கல்பம் அகத்திய பெருமானால் நம்மையெல்லாம் இங்கே கூட்டி வைத்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான தருணத்திலே எனக்கு ஒரு எண்ணம் இச்சபையிலே உதித்தது. பேச வேண்டிய தலைப்பு எது என்று வந்தேன். இங்கே வந்தவுடனே எனக்கு முன்னால் அக்கா பேசினாங்க. பேசுகிறச்ச அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பணி செய்த அலுவலகத்திலே என்னுடைய மேலதிகாரிக்கும் எனக்குமே தகவல் பரிமாற்றமோ அல்லது கம்யூனிகேஷனோ சரியாக இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை அவர்களுடைய மகன் தூக்கிலே இடக்கூடிய அளவிற்கு எண்ணத்தை உருவாக்கியது. அதற்கு மலர் மருத்துவத்திலே நான் வழி கண்டுபிடித்து அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை சாதித்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள். அப்போ உதித்தது, தூக்கமில்லாமல் அலையக்கூடியவன், எண்ணத்தை தன்பால் வயம் படுத்தி கொள்ள முடியாதவன், தான் எந்த வழியிலே போகத் தெரியாதவன், வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிடன் துணை இல்லாதவன், நாடாதவன், இவர்களுக்குத்தான் தூக்கம் கெடும், வாழ்வியலிலே மனப்போராட்டம் ஏற்படும். மனமே இல்லாமல் மன வாழ்க்கை அமையாமல் கூட பல பேர் இந்த மனப்போராட்டத்தில் இருக்கிறார்கள். சில பேர் மன வாழ்க்கை அமைந்தவுடன் ஏண்டா திருமணம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இன்றைய சமூக சூழலிலே விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா வந்துருச்சு. இந்த ஒரு சூழல்கள் திருமண வாழ்க்கைக்கும் இந்த தூக்கத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு அக்கா பேசுகிறப்ப யோசனை பண்ணேன். நம்மளுடைய 12 பாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே
அவன் பெறக்கூடிய 6 அம்சங்களை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. அது என்ன அப்படின்னா, அவன் எங்கே பிறக்க போகிறான், அவனுடைய தாயார் தந்தையினுடைய குணம், நலன், வளம், அவனுடைய பிறப்பு அவனால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. ஆனால் இது நம்மளுடைய ஜாதகத்திலே கர்ம வினையினாலே நமக்கு இந்த கர்மா நமக்கு கொடுக்கிறது. இந்த பிறப்பினுடைய இடம், தாய் தந்தையினுடைய நிலம், வளம், நிலை, இதுக்கடுத்து அவன் பெறக்கூடிய கல்வி, ஞானம், அதற்கடுத்து செய்யக்கூடிய தொழில், பெறக்கூடிய ஊதியம், சம்பாத்தியம், சேர்க்கை, பொருள். இதுக்கடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இணையக்கூடிய துணைவன், துணைவி, திருமண வாழ்க்கை, பெறக்கூடிய குழந்தைகள், மரணிக்கக்கூடிய காலம். இந்த 6ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தையும் பாபத்தையும் செறிவிதமாக தர்ம தேவதைகளான கிரகங்கள் அதனை சீர்தூக்கி அவனுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டுகிறது. அந்த நிலை கண்ணாடியை ஸ்கேன் செய்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இந்த தெய்வஜ்ஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர்களுக்கு இறைவன், பிரபஞ்சம், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாம் வழிவகுத்து தந்த அந்த பாதையிலே நமக்கெல்லாம் அந்த சூத்திரங்களை கொடுக்கிறார்கள். அப்படி வர்றப்போ கல்வி இல்லாமலேயும் ஒருத்தன் சம்பாதிக்கலாம். அப்பா அம்மா சொத்து சேர்க்காட்டாலும் மேலே வந்துடலாம். சொத்து வச்சிருந்தாலும் நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் போகலாம். ஆனால் ஒருவனுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஒருவன் ஒரு மனைவியை நாடினாலோ அல்லது ஒரு பெண் கணவனை நாட வேண்டும்னாலோ அங்கே தான் அவனுக்கு அந்த பூர்வ புண்ணியம் ரொம்ப வேலை செய்யணும். ருணாரபந்த ரூபேனஹா பசுபதிஹி சுதாலயா அப்படின்னு வாக்கியம். பராசரர் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லாமல், விட்டக்குறை தொட்டக்குறை இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணை தொட முடியாது, ஒரு பெண் ஆணை தொட முடியாது. என்ன தொடரனா கை கொடுக்கிறதா? போக சுக தாம்பத்தியம். இந்த போக சுக தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திலே சிற்றின்பம் பேரின்பம் சொல்கிறோம். ஐயா நன்மணி ஐயா அவர்கள் பல ஆதாரமான தத்துவங்களை எல்லாம் இயற்கையோடு இணைந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே வர்றார். அப்படி வர்றப்போ இந்த சிற்றின்பங்கள் விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு சிறப்பான ஒரு மன நிம்மதி அடையவில்லை என்றால் அவன் வாழ்க்கையிலே எந்த ஒரு இன்பத்தையும் பெறாதவனாக போகிறான் என்று இந்த உலகியல் தத்துவம் சொல்கிறது. அப்படி சூழலில் ஒரு ஜாதகனுக்கு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய திருமண பாவம், அந்த திருமண பாவம் திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமண வாழ்க்கையினுடைய மன நிம்மதி என்ன, திருமண வாழ்க்கையினுடைய குணம் என்ன, வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவர்களுடைய நிலைகள் என்ன, பிரிவின்றி இந்த காலத்தில், அந்த காலத்தில் பிரிவுங்கிற வார்த்தையே இல்லை. அந்த காலத்தில் பிரிவுங்கிற வார்த்தையே இல்லை. ஒரு பெரிய வயதான பாட்டி, 96 வயசு, எங்கள் உறவினர், அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, என் ஜாதக பிரகாரம் நான் தான் சுமங்கலியாக போகணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 78 வயசு ஆகுது. தாத்தா முன்னால் போயிட்டார். அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஜாதகத்தை மாற்றி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. எப்படி பாருங்க என்ன? அப்படி 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அந்த பிரிவின்றி திருமணம் நடந்த தலைமுறையை கடந்து வந்திருக்கிறோம் நாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குங்களா? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே அந்த காலத்தில் 16 வயசில் கல்யாணம் ஆயிருந்தால் 5 தலைமுறையை பார்த்துருவாங்க. 20 வயசில் கல்யாணம் ஆன காலங்க 4 தலைமுறையை பார்த்துருவாங்க. 25 வயசில் கல்யாணம் ஆனவங்க 3 தலைமுறையை பார்த்துருவாங்க. இன்றைக்கி ஜாதகம் எடுக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனையே 28 வயசில் தான் வருது. அப்படி வர்றப்போ அவர்களுடைய தலைமுறை எங்கே போய் நிற்கிது? இப்பேற்பட்ட இந்த சூழலில் ஒருவனுடைய வாழ்க்கை திருமண பாவத்தை நோக்கி சிறப்பாக செல்கிறதா இல்லது திருமணம் அமைந்து பிரிவை நோக்கி போகிறதா என்று எல்லா ஒரு ஜோதிடருக்கும் ஒரு பெரிய விஷயம். இதை இதை நுணுக்கமாக பக்கத்தில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உபபதா லக்னம். உப என்றால் சமீபம், பதா என்றால் நீ என்ன நினைக்கிறையோ அந்த கால்குலேஷனுக்கு சமீபமான கால்குலேஷன். ஸோ நீ இந்த கால்குலேஷன் உன்னால் 7ஆம் பாவத்தை சீர்தூக்கி பார்க்க முடியல, குடும்ப பாவத்தை 4ஆம் பாவத்தை, இந்த கணிதம் எல்லாம் உன் கண்ணை மறைக்கிறது. 2 4 7 இந்த 12 இதில் பாப கிரகங்கள் இருந்தால் காலதாமதமான திருமண தடை.
அதையும் மீறி அவனுக்கு அந்த கால தாமதமாகியும் திருமணமாகாத நிலைன்னு வந்துருச்சு அப்படின்னா, ஜோதிடர்களாக நம்மக்கிட்ட வரக்கூடிய முதல் கேள்வி, ஐயா திருமணம் எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, பிரிவின்றி இருப்பாங்களா, எத்தனை குழந்தை இருக்குன்னு யாரும் இப்போ கேட்குறதே இல்லை. பொருத்தத்தில் இவங்க சேர்ந்தா நல்லா இருப்பாங்களான்னு தான் கேட்குறாங்க. இந்த நல்லா இருப்பாங்களாங்கிற ஒரு அர்த்தம் எதுன்னா, அந்த கணவனுடைய ஜாதகத்தையோ அந்த ஆணினுடைய ஜாதகத்தையோ பெண்ணினுடைய ஜாதகத்தையோ உபபதா லக்னத்தை கணக்கிடணும். உபபிதா லக்னம் அப்படிங்கிறது பராசரருடைய வழிவந்த, அவருடைய குருமார்கள் உடைய வழிவந்த ஜெய்மினி ஆரூட பதா லக்னங்களை நிர்ணயிக்கிறார். எதுக்குன்னா அட்வான்ஸ் லெவல் அஸ்ட்ராலஜியை அப்போவே அவர் கொண்டு வந்துட்டார். இந்த பேசிக்கில் இருந்தால் போடுறாது, இன்னும் வரணும் துல்லியமான கணக்குக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்தில் இந்த உபபதா லக்னம் அப்படிங்கிறது முதல்ல 12ஆம் பாவம் தான் உபபதா லக்னம். இந்த 12ஆம் பாவத்தினுடைய தன்மை அயன சயன போக சுகஸ்தானம் அப்படின்னே பேர். இன்னும் அதனுடைய பிரிவு வந்து மருத்துவமனை, வியாதி, துக்கம், ஐயா அம்மா சொன்ன மாதிரி தூக்கமற்ற நிலை, மனதை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நிலை. ஏன்னா 8ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம். இப்பேற்பட்ட அந்த தன்மை அந்த 12ஆம் பாவத்தை உபபதா லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்னத்தினுடைய ராசி சக்கரத்தில் D1 சார்ட்டில் லக்னத்தின் 12ஆம் பாவாதிபதி யாரோ அந்த 12ஆம் பாவாதிபதி அந்த ராசி சக்கரத்தில் எந்த பாவத்தில் போய் அமர்கிறாரோ அந்த ராசி பாவாதிபதி அந்த 12ஆம் பாவாதிபதி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் வீட்டிலேருந்து எத்தனை இடத்தை கடந்திருக்கோ மீண்டும் அவன் நின்ற இடத்துல இருந்து அந்த இடத்தை எண்ணி வரக்கூடிய லக்னம் எது, ராசி எதுவோ அதுவே உபபதா லக்னம். இப்பேற்பட்ட இந்த உபபதா லக்னத்தை வைத்துக்கொண்டு ஒருவனுடைய திருமண நிலை, அவன் திருமண வாழ்க்கை பிரிவை நோக்கி போகுமா அப்படின்னு ஆராயலாம். ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, ஒரு கடக லக்னம், லக்னத்துக்கு 12ஆம் ஆதிபதி புதன், அவன் அந்த 12ஆம் வீட்டிலேயே இருக்கார். ஸ்வக்ஷேத்ரேனவா சம சப்தமேவா அல்லது மகரத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த கடக லக்னத்துக்கு ரூல்ஸ் பிரகாரம் ஜெய்மினி சொல்லக்கூடிய ரூல்ஸு, அவருடைய 10ஆம் பாவம் அந்த புதன் நின்ற 12ஆம் பாவாதிபதி 12லே சொக்ஷேத்திரத்தில் இருந்தால் சொக்ஷேத்திரமே வச்ச அந்த 12ஆம் பாவத்தையும் உபபதா லக்னமாக எடுத்துக்கணும். அதே அந்த புதன் லக்னத்தின் 7ஆம் பாவத்தில் இருந்தால் 7ஆம் சமசப்தமேனச்ச தசமேனச்சா அந்த 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்தை உபபதா லக்னமாக எடுத்துக்கணுங்கிறார். சிறப்பு ரூல்ஸில் இது வருது. அதே மாதிரி உபபதா லக்னாதிபதி லக்னத்தின் 12ஆம் பாவாதிபதி ராகு கேதுவுடன் இணைந்தால், நீச்சகதி உச்சகதி அடைந்தால் இந்த மாதிரி 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் ரூல்ஸ் வந்து மிங்கிள் ஆகிடும். அதர்வைஸ் ஜென்ரல் ரூல்ஸ் என்னென்னா, லக்னத்தின் 12ஆம் பாவாதிபதி ராசி மண்டலத்திலே 12ஆம் பாவத்தை தவிர்த்து 7ஆம் பாவத்தை தவிர்த்து எங்கிருந்தாலும் அவர் நின்ற இடத்திலே இருந்து மீண்டும் அந்த இடத்தை எண்ணிக்கையை கணக்கிட்டு வரக்கூடிய ராசி மண்டலம் எதுவோ அதுவே உபபதா லக்னம். இப்போ வர்ற பாயிண்ட்டுக்கு, சார் உபபதா லக்னம் தெரிஞ்சிருச்சு சார், ஓகே. இப்போ கடக லக்னம் 12ல் வந்து புதன் ஆட்சி, அப்போ 12ஆம் பாவமான மிதுனமே உபபதா லக்னம். இப்போ அவனுடைய திருமண வாழ்க்கையை ஜென்ரலாக D1 சார்ட்டில் 7ஆம் பாவம், 4ஆம் பாவம், குடும்ப பாவம், 12ஆம் பாவம், இந்த கால்குலேஷன்லாம் பேஸ், தசாபுக்தி அந்தரமெல்லாம் பேஸ். இதற்கப்புறம் நுணுக்கமாக துல்லியமாக கணக்கணும்னா அந்த 12ஆம் பாவம் அந்த உபபதா லக்னம் கிடைச்ச லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் யார் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 2ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அந்த 2ஆம் பாவாதிபதியை யார் பார்க்குறான்னு பார்க்கணும். இதில் தான் அவனுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா சிறப்பில்லையா, நடக்குமா நடக்காதா, நடந்து முறியுமா, மீண்டும் திருமணம் அமையுமா அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இதில் தான் வரும். அதில் சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ இந்த உதாரண ஜாதகத்துக்கே பார்த்துக்கோங்க. கடக லக்னம், லக்னத்தின் 12ஆம் பாவாதிபதி புதன், அந்த புதன் 12ஆம் பாவத்திலேயே இருக்கார். சரி, ஓகே. அந்த புதன் அப்போ அந்த 12ஆம் பாவம் மிதுனமே உபபதா லக்னம். இந்த உபபதா லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி சந்திரன். இந்த புதனுக்கு இந்த சந்திரன் 1, 5, 9 இருந்தான்னா அவனுக்கு திருமணம் நடக்கும், மீடியமாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் வந்து காலப்பகை, புதன் சந்திரன் ஞாபகம் வச்சுக்கணும். அதையும் நம்ம பேஸ் ரூல்ஸ் மறந்துடவே கூடாது. இந்த 2ஆம் பாவாதிபதி சந்திரன் அந்த புதனுக்கு அவனுடைய D1 சார்ட்டில் 6, 8 மறைந்தால் போராடி இழுபறித்து கம்பல் பண்ணி அவனுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் நடக்கும். இதே இந்த சந்திரன் 2ஆம் பாவாதிபதி 3,
7-11 இருந்தால் திருமணம் நடந்தா போராட்டம் கண்டிப்பாக முறிவை நோக்கி போகும். ஆனால் இந்த ஆள் அமைதியாக இருப்பார், எதிராளி பிரச்சனை பண்ணுவார். இதே இந்த உபபதா லக்னத்தினுடைய சந்திரனாகப்பட்டவர் பாப கிரகங்களான ராகு கேது சனி செவ்வாய் இவர்களால் பார்க்கப்பட்டாலோ இணைந்தாலோ, முக்கியமாக மாந்திங்கிற உபகிரகத்தோடு இணைந்தாலோ நிச்சயம் அவன் விவாகரத்து செய்வான், திருமணம் நடந்து விவாகரத்து செய்வான். அடுத்த திருமணம் அமையுமா அப்படின்னா அவனுக்கு அதே 2ஆம் பாவாதிபதி 7-11 கூடையவனுடைய சாரத்தை பெற்றாலோ, அவனோடு தொடர்பு கொண்டாலோ, அல்லது கோச்சாரத்திலே ஜனன காலத்தின் 7-11 கூடியவர்கள் உபபதா லக்னத்தின் குடும்பாதிபதியை பார்த்தாலோ அந்த காலத்தில் முயற்சி எடுத்தால் நடக்கும். சரி, சிறப்பான வாழ்க்கை இல்லையா? சூப்பர். குரு சுக்ரன் சுபர்கள் இவர்கள் இந்த உபபதா லக்னாதிபதிகளோட அந்த குடும்பாதிபதியோட தொடர்பு கொண்டால் திருமணம் நடக்கும், நீடித்திருக்கும், சிறப்பாக இருக்கும், அந்யோன்யமாக இருப்பாங்க. சூரியன் இதில் பேசாத ஒரு கிரகம் சூரியன். உபபதா லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் சம்பந்தமானாலோ, குடும்பாதிபதியை சூரியன் பார்த்தாலோ, D1 சார்ட்லே சூரியனுடைய வர்க்கம் பலம் பெற்றாலோ, நவாம்சத்திலே இந்த உபபதா லக்னாதிபதியோ, உபபதா லக்னாதிபதியினுடைய குடும்பாதிபதியோ, ஜனன காலத்தினுடைய சப்தமாதிபதியோ சூரியனோடு நட்சத்திர தொடர்போ பார்வை தொடர்போ பெற்றாலோ அவர்களுக்கு திருமண தடை ஏற்படும். ஒரு முதல் திருமணம் நடக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம். உலகியல் வாழ்க்கையிலே புராண காலம் தொட்டு குந்தி தேவி முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் திருமண தடைக்கு முதற்காரணம் யாருன்னா சூரியன். ஆக ஞாயிறை போற்றுவோம் என்று சொல்லி வம்சத்திலே அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் பிதருக்களை ஆராதனை செய்வோம், குல தெய்வத்தை போற்றுவோம், உபபதா லக்னத்தை கணித்து அவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், விவாகரத்தின்றி அந்த திருமண சேர்க்கையை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்னும் இந்த ஆய்வுகளை சிறப்பாக செய்வோம் பெரியவர்களுடைய துணை கொண்டு என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்பை நன்றி பாராட்டி நமிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்கார். நாமக்கல்லிருந்து சுரேஷ் சர்மா ஐயா ஜோதிட கருத்துக்களை மிக அற்புதமாக தெளிவான நோக்கத்தோட அதாவது ஆரவாரத்தோட அற்புதமாக பேசக்கூடிய மனிதர். ஐயாவுக்கு சிறப்பு செய்ய தங்கபாண்டி ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது சிவகுமார் ஐயா வாங்க, விஜய் தர்மராஜ் ஐயா வாங்க, அனைவரும் சேர்ந்து பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன். அப்படி என்ன வார்த்தையா